வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்றார். அதுக்கு என்ன பொருள் விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு காரியத்தை, ஒரு வேலையை, ஒரு செயல்பாட்டை ஒருத்தட்ட ஒப்படைக்கிறீங்கன்னா அவர் அதை செஞ்சு முடிப்பாரா, அதற்கான ஆற்றல் இருக்கா, திறன் இருக்கா, அதை பத்தி அறிவு இருக்கா, அர்ப்பணிப்போடு நடந்துக்குவாரா, நேர்மையா செஞ்சு முடிப்பாரா அப்படின்னு பார்த்து அதை முடிவு பண்ணி அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவர் சொல்லிட்டார். ஆனா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் முதலமைச்சரை தேர்வு பண்றப்பவே இங்க அப்படிலாம் பார்க்கல. இவர் நாட்டை சரியா வழி நடத்துவாரா, அர்ப்பணிப்போடு இயங்குவாரா, கொள்கை பற்றோடு செயல்படுவாரா, பாஜக அரசு இருக்குன்னா பாஜக அரசு எடுத்து சண்டை போடுவாரா, மாநில தன்னாட்சியை நிலைநாட்டுவாரா, கூட்டாட்சத்துவத்துக்கு பங்கம் வராம பாதுகாப்பாரா, தமிழ்நாட்டோட இறையாண்மையை காப்பாரா, தமிழ்நாட்டோட கனிம வளங்களை, இயற்கை வளங்களை சூறையாடுற போக்க தடுத்துவாரா, தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை சரி செய்வாரா, தமிழ்நாட்டோட சமூக அமைதியை உறுதி செய்வாரா, தமிழ்நாட்டோட மத நல்லிணக்கத்தை காப்பாத்துவாரா? இப்படி எதுவுமே பார்க்காம பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், பேத்தி சொன்னா ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா ஓட்டு போட்டேன், மகள் சொன்னா ஓட்டு போட்டேன்னு இஷ்டத்துக்கு குத்துறாங்க விசில்ல. எதை பத்தியும் கவலைப்படாம தேர்தல் காலத்துக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு. பரப்புரைக்கு போகணும், மக்களை சந்திக்கணும்னு ஒரு குறைந்தபட்ச உழைப்பு இருக்கு. அந்த குறைந்தபட்ச உழைப்பை கூட போடாத ஒருத்தரை கொண்டாந்து உச்சாணி கும்பல உட்கார வச்சாங்க. பீகாரை பார்த்து, உத்தரப்பிரதேசத்தை பார்த்து நாம கிண்டல் பண்ண காலம் போய் தமிழ்நாட்டை பார்த்து வடநாட்டுக்காரங்க கிண்டல் பண்ற நிலைக்கு ஆளாயிட்டோம். இந்த ஒரே தேர்தல் முடிவால தமிழ்நாட்டோட தனித்துவம், முற்போக்கு பிம்பம், அரசியல் மயப்பட்ட ஊரு அப்படிங்கிற எல்லாமே அடிபட்டு போச்சு. இப்படி தகுதி இருக்கா, செஞ்சு முடிப்பாரா அப்படின்னு பார்க்காம கண்மூடித்தனமா தாவேகாவுக்கு ஓட்ட போட்டு ஆச்சரியத்துல உட்கார வச்சுட்டாங்க. தாவேகா ஆட்சி என்ன நடக்குதுன்னா, விஜய், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய், அவர் இஷ்டத்துக்கு பொறுப்பை போடுறாரு. இது அரசு பொறுப்பு. வந்த உடனே அவரோட ஜோதிடர், ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டித் அப்படின்னு பேரு, அவரை கொண்டாந்து அரசு பொறுப்புல நியமிச்சார். கடும் எதிர்ப்பு வந்துச்சு, எல்லாரும் விமர்சிச்சாங்க, இழுத்தாங்க. சரி, ரொம்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னு அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றார். அதுக்கு பிறகு பார்த்தா விஜயோட பிறந்தநாள் வருது. அன்னைக்கு ஜெகதீஷ் பழனிசாமி, தாவேகாவோட இணை பொருளாளர், விஜய்க்கு எல்லாவுமா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுறார். அந்த வாழ்த்து பதிவுல, சாதாரண ரசிகனா இருந்தேன், என்ன முதலமைச்சரோட தனிச்சலங்கிற இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. இது முதலமைச்சரோட தனிச்சலரா? அரசு பொறுப்பாச்சே, எப்ப போட்டாங்க, எப்ப அரசாணை விட்டாங்க அப்படின்னு உற்றுநோக்கி பார்த்தா அவசரமா அதுக்கு பிறகு அரசாணை வெளியிடல, கசிய விடுறாங்க ஊடகங்கள்ல. என்னன்னு பார்த்தா 32 நாட்கள் முதலமைச்சரோட தனிச்சலங்கிற பொறுப்புக்கு ஒரு ஆள் அமர்த்தப்பட்டு 32 நாட்களாகிதான் அரசாணை வெளில வருது. அது வரைக்கும் மூடி மறைச்சிருக்காங்க. கேட்டா வெளிப்படை தன்மையோடு கூடிய நிர்வாகம் அப்படிம்பாங்க. அப்புறம் ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா, அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி, தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்தாங்க. அது ஒரு அமைச்சருக்கான அந்தஸ்தை கொண்டது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இடையே ஒரு உறவு பாலமா செயல்படணும். முதலமைச்சர் டெல்லிக்கு போறாருன்னா மத்திய அமைச்சர்கள், பிரதமர், அவங்களோட அந்த சந்திப்பு அனுமதி, அப்பாயின்மெண்ட் பாங்கல்ல, அதை வாங்க வேலை செய்யணும் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புங்கிறாங்க. ஒரு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது, திட்டம் கொண்டு வருதுன்னா அதோட சாதக பாதகம், நிறைகுறை எல்லாத்தையும் மாநில அரசுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புல தமிழ்நாட்டை சாராத வெங்கட் நாராயணா அமர்த்தப்படுறார். அவர் கர்நாடகத்தை சேர்ந்த கன்னடர் அப்படின்னா தாவேகா அரசு, நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் இல்ல, அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் கர்நாடகா இருந்தான்னு, ஆந்திராவா இருந்தாலும், கேரளாவா இருந்தான்னு,
அவர் தமிழ்நாட்டை சாராதவர், இன்னும் சொல்ல போனா தமிழே அறியாதவர். அவர் தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை பொறுப்புல அமர்த்தப்பட்டார்னா தமிழ்நாட்டோட உரிமை குறித்து, தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம் குறித்து, தமிழ்நாட்டோட இறையாண்மை குறித்து என்ன பேசுவாரு? என்ன தெரியவருக்கு? ஆனா அவரை கொண்டு அமர்த்தினாங்க. கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பதில் சொன்னாங்க. அவர் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் துணை நின்றிருக்காரு. யாருக்கு? யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கா? தமிழ்நாட்டு மக்கள் கஜா புயல்ல, ஒக்கி புயல்ல, நிவர் புயல்ல, சென்னை பெருவெள்ளத்துல கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்காக நின்னாரு. யாருக்கு துணைனாரு? விஜய்க்கு. ஜனநாயகன் படம் வெளியாகல, கால தாமதமாகுது. அப்ப நெருக்கடி கொடுக்காம, காசு கேட்காம அமைதியா இருந்துட்டார். தனக்கு 200 கோடிக்கு மேல சம்பளம் கொடுத்துட்டார். இந்த ஒரே காரணம். அதுக்காக வெங்கட் நாடாவுக்கு அரசு பொறுப்பு. கேவலத்திலும் கேவலம். இப்ப அதோட நேர்ச்சியாக எங்க போய் நிக்குதுன்னா, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயலாமணி நியமிக்கப்பட்டிருக்காரு. லயலாமணி ஒரு எளிய பின்பலம் கொண்டவர், சாதாரண குடும்பத்து பையன் அப்படிங்களா? அவர் எளிய குடும்பம், சாதாரண குடும்பத்து பையன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அதற்கான தகுதி இருக்கா? தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர்னா ஒரு கல்வியாளர் நியமிக்கலாம். தமிழ்நாட்டில் கல்வியாளர்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு தொடர்ச்சியா இந்த கல்வி தொடர்பாக பேசிக்கொண்டு, செயல்பட்டு கொண்டு, போராடி கொண்டு வர்ற ஒரு மனுஷன் ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு. அதே போல பேராசிரியர் ஜவஹர் நேசன், அவர் யாருன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல மாநில உயர்நிலை கல்விக் கொள்கையை உருவாக்க குழு அப்படின்னு போட்டாங்க. அதாவது மாநில அரசே கல்விக் கொள்கையை உருவாக்க பண்றதுக்காக ஒரு குழு போடுது. அந்த குழுவில் இருந்தால்தான் ஜவஹர் நேசன்கிற இந்த பேராசிரியர். அவர் அந்த குழுவில இருந்து வெளில வந்துடுறாரு. ஏன் வந்தாருன்னா, இது மத்திய அரசோட கல்விக் கொள்கையை அப்படியே பிரதிபலிக்குது, மத்திய அரசோட கல்விக் கொள்கையை வேற உருவத்துல திணிக்குது. அதனால இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கத்துல அந்த குழுவில் நான் இருக்க மாட்டேன்னு சுயமரியாதையோடு, இந்த மக்கள் மீது பற்றோடு வெளில வந்தவர் பேராசிரியர் ஜவஹர் நேசன். இந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பேராசிரியர் ஜவஹர் நேசன், அப்புறம் பேராசிரியர் வசந்தி தேவி, கல்வியாளர் நடராஜன், பேராசிரியர் மானசாமின்னு எண்ணற்ற கல்வியாளர்கள், கல்வி செயல்பாட்டாளர்கள், பேராசிரியர்கள்னு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க யாராவது ஒருத்தரை, ஜவஹர் நேசனையோ கஜேந்திர பாபுவையோ நீங்க நியமனம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்த்தலாம், பாராட்டலாம், வரவேற்கலாம். அப்படி பண்ணாம லயலாமணியை கொண்டாந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா போட்டீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியல. முதல்ல இந்த பாடநூல் கழகம் அந்த கல்வியல் பணிகளுக்கு என்ன வேலை திட்டம், என்ன அதிகாரம் அப்படின்னு தேடி பார்த்தா, அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில வழி பாட புத்தகங்களை தயாரிக்கிறது. பாட புத்தகங்களை தயாரிக்கக்கூடிய அந்த முதன்மையான பணியை இந்த பாடநூல் கழக தலைவர் செய்வார். அப்புறம் இலவச சீருடைகள், காலணிகள், புத்தக பைகள், வரைபடங்கள் மற்றும் பிற கல்வி உபகரணங்களை கொள்முதல் செய்து விநியோகம் செய்தல். அப்புறம் பிற மொழிகளில் உள்ள முக்கியமான உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகளுக்கு வழிநடத்தல். அச்சிடப்படும் புத்தகங்களோட உள்ளடக்கம் கண்டென்ட், தரம் போன்றவற்றை ஆய்வு செய்து தரம் உயர்த்துதல். இது போன்ற முதன்மையான பணி. இந்த பணியில இது குறித்தான துறை சார்ந்த அறிவோ, அது குறித்தான புரிதலோ எதுவுமே இல்லாத ஒருத்தர் கொண்டாந்து நியமனம் பண்ணுவாங்க. எப்படி ஏத்துக்க முடியுது? அவர் இன்னும் ஒரு பேச்சாளரே ஆகல. தாவேகா கூட்டத்துக்கு அவரே பெரிய பேச்சாளர் தர்றாரு. மேடையில் ஏறி கருத்திலா பேச மாட்டாரு, ஒரு தர்க்கங்களை வைக்க மாட்டாரு, வாதங்களை வைக்க மாட்டாரு. சாட்டை, ஓட்டை, சீமான், சாமான் அப்படின்னு மூன்றாம் தரமா இழிவான மொழி நடந்த பேசுவார். அந்த தாவேகா கூட்டத்துக்கு இவரே பெரிய பேச்சாளர், பயங்கரமா பேசுறாரு. இவங்க லயலாமணியோடு விவாதம் செய்ய தயாரா? டேய், சோதிக்காங்கடா, நகைச்சுவை பண்ணாதீங்க. லயலாமணி தொலைக்காட்சி வாதிகளுக்கே வர்றதில்லை. வந்தோம்னா அடி வாங்குவோம், தேவையில்லாத டேமேஜ் ஆகும். பொதுக்கூட்டத்துக்கு போனோம்னா வாய்க்கு பேசிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு விவாதங்களை தவிர்த்துட்டு அவரு பொதுக்கூட்டங்களுக்கு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பேர்வழி. இப்ப அவரை கொண்டாந்து இதுல போட்டிருக்காங்களே,
நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு பாடத்திட்டத்துல வரும். என்ன வரும்? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து என தீண்டாமைக்கு எதிராக பேசியவர், போராடியவர் தளபதி விஜய். அப்புறம் இங்கிலீஷ் பேசு வேணாண்டி, இந்தி சிரிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடண்டி என இந்தி திணிப்பை முதலாக தமிழ்நாட்டில் எதிர்த்தவர் தளபதி விஜய் அப்படின்னு தமிழ்நாடு பாடத்திட்டத்துல வரும். இந்த லட்சணத்துல தமிழ்நாடு இருக்கு. இதை எங்க போய் சொல்லி தொலைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர், கல்வியல் பணிகள் அதுக்கான தலைவர் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பொறுப்பு, ஒரு முதன்மையான பொறுப்பு. அதுக்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொண்டவங்க, துறை சார்ந்த அறிவு கொண்டவங்க, எண்ணற்ற கல்வியாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவங்களை நியமிக்காம சம்பந்தமே இல்லாம கட்சியில பொறுப்பு போடுற மாதிரி எல்லாருக்கும் நீங்க போடுவீங்கன்னா, உங்க கட்சிக்காக பேசினவன், உங்க கட்சிக்காக செயல்பட்டவன், உங்க கட்சி உள்ளவனுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கணுங்கிறதுல தவறு இல்லை. அதுக்கு தகுதியே இல்லாம கொண்ட இந்த பொறுப்புகள் அமர்த்தினா எந்த விதத்துல நியாயமானது? எந்த விதத்திலும் அது ஏற்புடையது இல்லை. எப்படி பார்த்தாலும் இதை சகிச்சுக்க முடியாது. கடந்த திமுக ஆட்சி காலத்துல இதே பொறுப்புல அவங்க ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் லியோனி லயலாமணி. நல்ல எதுக முனையா இருக்குல்ல, லியோனி லயலாமணி. லியோனியை நியமிச்சப்பவே கடுமையா நம்ம எதிர்த்தோம். லியோனிக்கு இது குறித்தான என்ன அனுபவம் இருக்கு, என்ன அறிவு இருக்கு, என்ன ஆற்றல் இருக்கு, அதை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு எதிர்த்தோம். இத்தனைக்கும் லியோனி எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்ஃபில், பிஎட் போன்றவை படிச்சிருக்காரு. உயர்நிலை பள்ளிக்கூடத்துல அறிவியல் ஆசிரியர் லியோனி. இருந்த போதிலும் லியோனி பொருத்தமானவை இல்லை அப்படின்னு சொல்லி லியோனியை நியமனம் பண்ணதையே எதிர்த்தோம். போன திமுக ஆட்சி காலத்துல கடுமையா விமர்சிச்சோம். இப்ப பார்த்தா லயலாமணியா போட்டுருக்காங்க. 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்பாருல விஜய். அந்த மாதிரி லியோனியா லயலாமணியான்னு. அதுவும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் வாச்சிருக்காரு, ராஜ்மோகன். இந்த பள்ளி கல்வித்துறையை எப்படி உயர்த்தலாம், எப்படி இன்னமும் மேம்படுத்தலாம், அதுல எல்லாம் அவருக்கு அவ்வளவு கவனம் இல்லை. அவரோட ஒரே கவனம், இன்னைக்கு மேடையில பேசுறப்ப எதை பேசினா விஜய் மனம் குளிர்வார், எதை பேசினா விஜய் சிரிப்பாரு, எதை பேசி அவருக்கு ஐஸ் வைக்கலாம், எதை பேசி அவருக்கு ஜால்ரா போடலாம், அதுதான் அவரோட முதன்மை நோக்கமா இருக்கு. மற்றபடி பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் இவ்வளவு நாட்கள்ல திமுக அதிமுக இந்த ஆட்சி காலங்கள்ல இந்த பள்ளி கல்வித்துறையில குளறுபடி நடந்திருக்கு, நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துக்குள்ள கட்சிக்காரன் நுழைஞ்சதே கிடையாது. பள்ளிக்கூடங்கள் நுழைஞ்சு கட்சிக்காரன் அரசியலை புகுத்துனது இல்ல, மாணவர்கள் மத்தியில விஷமத்தனமான கருத்தை திணிச்சது இல்லை. ஆனா முதல் முறையாக அது நடந்து கொண்டிருப்பது இப்ப தாவேக ஆட்சி காலத்துல. ராஜ்மோகன் வேடிக்கை பார்க்கிறாரு. வாடி வாடி கைப்படாத சீடி அப்படின்னு பாட்டை போட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி கையை வச்சுட்டு ஆடுறாப்புல. அப்புறம் பிள்ளைகளோட, பெண் பிள்ளைகளோட காலை தொடுறாரு. நல்ல தொடுகை, தீய தொடுகை அப்படின்னு பாடப்படுத்துறாங்க. குட் டச், பேட் டச்ன்ட்டு ஜனநாயகன் படத்திலே வருது. ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் பெண் பிள்ளைகள் கால் முட்டி பகுதியை தொடுறாரு. இந்த லட்சணத்தில் இருக்குது பள்ளி கல்வித்துறை. 2 நாளைக்கு இப்படி பார்த்தா கரூர்ல விஜய் பேசுறத ஒரு பள்ளிக்கூடத்துல திரையிட்டு போடுறாங்க. எந்த லட்சணத்தை இருக்கு? அப்ப தமிழ்நாடு இன்னொரு பீகாராக, இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறுவதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுது. வெறும் 60 நாள்ல, 2 மாசத்துல. இதுக்கு நம்ம என்ன சொல்றது? சொல்வாங்கல்ல, காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராம உன்னிகிருஷ்ணன் குரலா வரும்னு. அது மாதிரி தாவேக்காக ஓட்ட போட்டு முதலமைச்சரா விஜயை தேர்ந்தெடுத்தா கல்வியாளரா லயலாமணி தான் வருவாரு. வந்துட்டாரு. இந்த மக்கள் நீ அனுபவிக்க வேண்டியதுதான்.